வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஒன்லைனர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து 9th ஸ்டாண்டர்டோட 3rd லெசன் வரைக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் 6th ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பாலிட்டி ஒன்லைனர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அரசாங்கங்களின் வகைகள் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரசாங்கம்னா என்ன, அதாவது ஒரு அரசு, இப்போ நம்ம மாநில அரசாக இருக்கட்டும் இல்லை ஒன்றிய அரசாக இருக்கட்டும், ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அதோட நிர்வாக செயல்பாடுகளை செய்யக்கூடியது தான் வந்து அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அது நிர்வகிக்கக்கூடியது தான் அரசாங்கம். அப்போ அரசுனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் சார்ந்த இல்லைன்னா பெரிய நிறுவனங்கள், சமயம் சார்ந்த, கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்கள் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தான் அரசு அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து ஆட்சி முறை. ஸோ ஆட்சி முறையில் ஒற்றை ஆட்சி முறை, கூட்டாட்சி முறை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஒற்றை ஆட்சி முறை அப்படின்னா ஒரே அரசு தான், ஒரே அரசு இல்லைன்னா ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்யும், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதிகாரமிக்கதா இருக்கும். ஒற்றையாட்சி முறையில் ஒரே அரசு தான், அவங்கள்ட்ட தான் எல்லா அதிகாரமுமே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை இந்த நாடுகள்ல எல்லாம் வந்து ஒற்றையாட்சி முறை தான் இருக்குது. இந்த அரசு அப்படிங்கிற சொல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சொல் வந்து பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லத்தீன் வார்த்தையான குபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து பெறப்பட்டது. ஸோ இந்த 2 வேர்டு ஓகேவா, இதுல இருந்து பெறப்பட்டதான் அரசுங்கிற வார்த்தை. அடுத்து ஒற்றையாட்சி முறையில பார்த்தோன்னா எல்லா அதிகாரமுமே ஒரே அரசிடம் இருக்கு. அப்போ ஒரு மைய அரசா இருக்கக்கூடியதுலவங்க மட்டும்தான் எல்லா அதிகாரமுமே இருக்கும். அதுதான் ஒற்றையாட்சி முறையில இருக்கக்கூடியது. அடுத்து கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது என்னன்னா, நமக்குன்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு சட்டம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தேசிய அரசும் பிராந்திய அரசும், அதாவது மாநில அரசுகளும் தங்களோட அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு அவங்கவுங்க எல்லைக்குட்பட்டு அவங்க சுதந்திரமா செயல்படுதான் கூட்டாட்சி முறை. ஓகேவா, அப்ப கூட்டாட்சி முறைங்கிறது எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து கூட்டாட்சி முறை தான் இருக்கு. ஓகேவா, அப்ப இது மெயினா வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் தேசிய அரசும் சரி பிராந்திய அரசுகளும் சரி தன்னோட அதிகாரங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்க எல்லைக்குட்பட்டு மட்டும்தான் அவங்களோட அதிகாரத்தை சுதந்திரமா செயல்படுத்த முடியும். அடுத்து நாடாளுமன்ற ஆட்சி முறை. ஸோ இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா, சட்டமன்றத்தோட கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு நிர்வாகத்துறை பொறுப்பேற்கும். ஓகேவா, இந்த ஆட்சி முறைங்கிறது அமைச்சரவை வச்சு உருவாக்கக்கூடிய அரசாங்கம். அப்ப பொறுப்பு அரசாங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. வெஸ்ட் மின்ஸ்டர் அரசாங்க மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறை எந்த மாதிரி அப்படிங்கிறது சொல்றாங்கன்னா வெஸ்ட் மின்ஸ்டர் அரசாங்கம் மாதிரி. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன், கனடா, ஜப்பான்லையும் நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் இருக்கு. சரி, இந்த அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்றாங்களா, அது என்ன அப்படின்னா, இங்க வந்து சட்டமன்றத்துக்கு பொறுப்பில்லாததாகவும் நாடாளுமன்றம் அற்றதாகவும் நிலைத்த நிர்வாகம் அற்றதாகவும் நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையது. ஓகேவா, ஸோ இதுக்கு சட்டமன்றத்துக்கு சம்பந்தம் கிடையாது, நாடாளுமன்றம் கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கிடையாது, அதே மாதிரி ஒரு நிலைத்த நிர்வாகமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அதிபர் வந்து ஆட்சி பண்ணுவார். ஓகேவா, அதிபர்கிட்ட தான் அந்த நிர்வாக அமைப்பு இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து அதிபர் மக்களாட்சி முறைன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவில் பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. அதே மாதிரி பிரேசில், ரஷ்யா, இலங்கையிலலாம் அதிபர் ஆட்சி முறை, மக்கள் ஆட்சி முறை தான் இருக்கு, அதிபர் மக்களாட்சி முறை. ஸோ அப்போ இங்கே மேலே பார்த்ததுல இந்த 4ல் ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை. ஸோ அது எந்தெந்த நாடுகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அதிபர் ஆட்சியில உள்ள அமைச்சரவைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கேபினட்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அதிபர் ஆட்சியில் உள்ள அமைச்சரவைக்கு பேர் வந்து கிச்சன் கேபினட். ஸோ இதோட புக்கில் இருந்தது எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அது என்னென்னு பார்க்கலாம்.
இப்ப மிகவும் பழமையான அரசாங்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முடியாட்சி அமைப்பு. இப்ப ஐக்கிய பேரரசு யூகேல எல்லாம் இருக்கக்கூடிய முடியாட்சி முறை தான் வந்து மிக பழமையான அரசாங்க முறை அப்படிங்கறது சொல்றாங்க. இப்ப மிக பழமையான அரசாங்க முறைன்னு கேட்டா முடியாட்சி. அதாவது இதுல வந்து அரசர் இருப்பாங்க, இல்லைன்னா மகாராணி இருப்பாங்க. அவங்க தான் வந்து அரசாங்கத்தின் தலைவராய் இருந்து ஆட்சி செய்வாங்க. ஓகேவா? ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி. அதாவது அரசின் தலைமையாகவே இருந்தாலும் சட்டம் இயற்றும் வல்லமை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடம் இருக்கு. இது வந்து ஆங்கில முடியாட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஐக்கிய பேரரசுல காணப்படக்கூடியது முடியாட்சிங்கிறது வந்து என்னன்னா ஒரு அரசர் இல்லைன்னா ராணி இருந்து அத அரசாங்கத்தின் தலைவராக இருந்து ஆட்சி செய்வாங்க. ஆங்கில முடியாட்சியை பொறுத்தளவுக்கு அங்க வந்து யார் இருப்பாங்க? அரசியலமைப்பு தான் மெயினா இருப்பாங்க. அரசியலமைப்பு மூலமா தான் சட்டம் இயற்ற முடியும். ஓகேவா? அடுத்து அரசியலமைப்பின் வகைகளை பொறுத்தளவுக்கு 2 வகையா இருக்கு. எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசியலமைப்பு, நெகிழும் தன்மையுடைய அல்லது நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்புன்னு சொல்லி 2 வகைகளா பிரிக்கலாம். ஒற்றையாட்சி முறையின் நிலைகள். இந்த ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரே ஒருத்தர் தான் ஆட்சி செய்யறாங்க. மன்னர் இருந்து ஆட்சி செய்வாங்க, இல்லைன்னா அரசர் மகாராணி யாராவது ஒருத்தர் தான் அவங்களோட அதிகாரம் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்சி முறை வந்து சின்ன நாடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்தியா மாதிரியான ஜனநாயக நாடு பெரிய நாடுகளுக்கெல்லாம் அது பொருந்தாது. அதே மாதிரி அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையே மோதல்லாம் இருக்காது. ஏன்னா ஒரே ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால மோதல் இருக்காது. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான முடிவை வந்து வேகமா எடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தரிடம் தான் அந்த ஆட்சி இருக்கு அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி குறைந்த செலவுடையதா இருக்கும். அரசியலமைப்புல திருத்தங்கள்லாம் டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியும். ஒற்றுமை, சீரான சட்டம், கொள்கை, நிர்வாகத்திலே உள்ளடக்கியது. ஓகேவா? இது எல்லாமே ஒற்றையாட்சி முறையின் நிறைகள். குறைகளும் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா மிகப்பெரிய நாடுகளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்மள மாதிரி இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இந்த முறைய. அதே மாதிரி மத்திய அரசு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒருத்தரோட அதிகாரத்துல இருக்கும்போது அவரே எல்லா விஷயங்களையுமே சமாளிக்கணும். அப்ப சில நேரம் வந்து தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசு வந்து உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்த உள்ளூர் மக்கள் நலனிலும் உள்ளூர் வளர்ச்சியிலும் அக்கறை காட்ட முடியாது. அதே மாதிரி அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்படுவதால் மத்திய அரசின் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும். நான் சொல்றதுதான் செய்யணும் அப்படிங்கிற சர்வாதிகாரம் இருக்குங்கிறாங்க. அடுத்து இந்த ஒற்றையாட்சி முறையோட அம்சங்களாக நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. என்னென்னா பலமான மத்திய அரசு இருக்கணும், மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை இருக்கணும், ஒற்றை அரசமைப்பு, அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, மாநிலங்களின் சமமற்ற பிரதிநிதித்துவம், அவசர கால ஏற்பாடு, ஒற்றை குடியுரிமை, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை, அகில இந்திய சேவைகள், ஆளுநர் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல். இது எல்லாமே ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள். அடுத்து கூட்டாட்சி முறையை பொறுத்தளவுக்கு உள்ளூர் சுயாட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையே சமரசம் ஏற்படுதல். 2 பேரும் ஒத்து போய் தான் அந்த ஆட்சி செய்வாங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு, நிர்வாக திறன்கள் மேம்படுறதுக்கெல்லாம் இந்த முறை வந்து வழிவகுக்கிறது. அதே மாதிரி மிகப்பெரிய நாடுகள் தோன்றதுக்கான ஒரு வழியாக இந்த கூட்டாட்சி முறை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அதிகாரத்தை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்துக்கிறதுனால மத்திய அரசோட சர்வாதிகார போக்க வந்து தடுக்குது. மிகப்பெரிய நாடுகளுக்கு தான் இந்த கூட்டாட்சி முறைங்கிறது பொருந்தும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொருளாதார பண்பாடுகள் எல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். இதுலயும் குறைகள் இருக்கு. ஒற்றையாட்சியோட கம்பேர் பண்ணும்போது கூட்டாட்சி முறைங்கிறது பலவீனமானதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கானது கிடையாது. அண்ட் அதிக செலவாகும். அதே மாதிரி அதாவது பிராந்திய போக்குகள் மட்டும்தான் அதிகமா காணப்படும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. நிர்வாக சமநிலையில குறைபாடு ஏற்படும். தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக அமையும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வு ஏற்படும் போது முரண்பாடுகளும் உருவாகுது. இரட்டை குடியுரிமை வரும். மாறி வரும் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க இயலாது. அப்புறம் வெளியுறவு கொள்கையில சில நேரங்களில் மாநில அரசோட தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இது எல்லாமே குறைகளாக இருக்குது. இந்த ஒற்றையாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்குமான வித்தியாசம் வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள் இருக்கும். இங்க 2 நிலையில அரசாங்கம் இருக்கும். ஒரே குடியுரிமை தான், இங்க இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க.
துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. கூட்டாட்சியின் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவையாக இருக்கும். அதிகார பகிர்வுலாம் கிடையாது. இங்க அதிகார பகிர்வு நடக்குது. எல்லாமே மையப்படுத்தப்பட்ட அதிகாரமா இருக்கும். இங்க அதிகார பரவல் இருக்கும். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் இந்த கூட்டாட்சி முறையோட அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டை அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லி இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்கட்டும், அதிகார பகிர்வு இருக்கணும். அதே மாதிரி அரசியல் அமைப்பின் உயர் அதிகாரம் இருக்கும். நாட்டில் உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் அதன் விதிகளுக்கு உட்பட்டு அமைதல் வேண்டும். நெகிழும் தன்மையற்ற அரசியல் அமைப்பாக இருக்கும். நீதித்துறை சுதந்திரமா இருக்கும். 2 அவை ஆட்சி இருக்கும். இது எல்லாமே கூட்டாட்சி முறையோட சிறப்பம்சங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமானது நாடாளுமன்றங்களோட பெயர். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கும் ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. ஸோ இஸ்ரேலில் கெனசெட்னு சொல்றாங்க. ஜெர்மனில பந்தஸ்டாக். டென்மார்க்கோட நாடாளுமன்றத்துக்கு பேரு போக்டிங். நார்வேக்கு ஸ்டார்டிங். அமெரிக்கால காங்கிரஸ்ன்னு சொல்றோம். ஜப்பான்ல டயட். பிரிட்டன்ல பார்லிமெண்ட். ஸோ ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நாடாளுமன்ற ஆட்சி முறையோட அம்சங்கள். பெயர் அளவுல மற்றும் உண்மையான நிர்வாகிகள் இருப்பாங்க. அதாவது பெரும்பான்மை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். கூட்டு பொறுப்புணர்வு இருக்கும். இரட்டை உறுப்பினர் அண்ட் பிரதம மந்திரியோட தலைமையில இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறை இருக்கும். அடுத்து இதுலயுமே நிறைகுறைகள் இருக்கு. நாடாளுமன்ற ஆட்சி முறையோட நிறைகள் பார்த்தோம் அப்படின்னா, சட்டமன்றமும் நிர்வாகத்துறையும் இணக்கமா செயல்படுவாங்க. அதே மாதிரி அரசாங்கம் பொறுப்பா இருக்கும். சர்வாதிகாரம் இருக்காது. பரவலான பிரதிநிதித்துவம் இருக்கும். அதுல சில குறைகளும் இருக்கு. நிலையற்ற அரசாங்கமா இருக்கு. தொடர்ச்சியற்ற கொள்கைகளா இருக்கும். அமைச்சரவையோட சர்வாதிகாரம் இருக்கு. அதிகாரங்களை பிரிப்பதுல சிக்கல்கள் இருக்கு. அடுத்து அதிபர் மக்களாட்சி முறை. ஸோ நம்ம பார்த்தோம் அதிபர் மக்களாட்சி முறையோட நிலை பார்த்தோம்னா, ஜனநாயகமானது. அதிபரின் முறையான கட்டுப்பாடு இருக்கும். முடிவெடுத்தலை மேம்படுத்துறாங்க மாகாண அரசாங்கம். குறைகள் பொறுத்தளவுக்கு சர்வாதிகாரம் சிதையும் வாய்ப்பு இருக்கு. நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்துக்கு இடையிலான இணக்கமற்ற உறவு ஏற்படும். சட்டமன்றம் மற்றும் நிர்வாக குழுக்களுக்கு இடையிலான நல்லுறவின்மை. இது எல்லாமே குறைகள். அடுத்து இந்த அதிபர் ஆட்சிக்கும் நாடாளுமன்ற ஆட்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அதிபரை பொறுத்தளவுக்கு குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாரு. நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அங்க யாரு பெரும்பான்மை அதிகமா ஓட்டு வாங்கி வந்திருக்காங்களோ அந்த கட்சி தலைவர் தான் பிரதம மந்திரியா இருப்பாங்க. இங்க அதிபருக்கு தான் அதிகாரம். இங்க சட்டமன்றம், மத்திய சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம். அதிகார பிரிவினை இங்க ஏற்படுது. பட் இங்க அதிகார பிரிவினை மையப்படுத்தாமல் இருப்பது. சுதந்திரமாக செயல்படலாம். இங்கே தன்னிச்சையான சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள் இருக்கும். மாகாணத்தின் தலைவரா அதிபர் இருப்பாரு. இங்க அரசின் தலைவரா குடியரசுத் தலைவர் இருப்பாரு. அரசாங்கத்தின் தலைவர் தான் அதிபர். இங்க அரசாங்கத்தின் தலைவர் பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. தனி நபர் தலைமை இருக்கும். இங்க அதிபர் மக்களாட்சியில இங்க கூட்டு தலைமை இருக்கும். மகாசபையின் செயல்பாடுகளுக்கு அதிபர் பொறுப்பேற்க மாட்டார். இங்க கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் அதிபர் மக்களாட்சிக்கும் நாடாளுமன்ற ஆட்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமானது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வு உறவுகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்திய நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்திய அரசியலமைப்புல என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த வழிமுறைக்கு உட்பட்டு தான், அதுல உள்ள ரூல்ஸ் படி தான் நடுவண் அரசும் சரி, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் செயல்பட முடியும். அதே மாதிரி அவங்களுக்கான அதிகாரங்கள் பகிர்ந்து கொள்றதுமே நம்மளுடைய அரசியலமைப்புல என்ன அதிகார பகிர்வு கொடுத்துருக்காங்களோ அதை தான் அவங்க பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இருக்கு. அப்புறம் நடுவண் அரசு மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு இருக்கு. இப்ப நடுவண் அரசு மாநில அரசு இவங்க 2 பேருக்கு இடையுமே அதிகாரம் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலுமே எல்லா விவகாரத்திலையும் முடிவெடுக்கக்கூடிய கடைசி ஒரு இடம்ங்கிறது நடுவண் அரசு தான்.
ஓகேவா, அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள்னு சொல்லி 3 உறவுகள் சொல்கிறாங்க. இந்த சட்டமன்ற உறவுகள் வந்து 245 255 ஆர்டிக்கிள் 255 வரைக்கும் இருக்குது. 45 to 255. அடுத்து 56 256 263 வந்து நிர்வாக உறவுகள் பற்றி சொல்லுது. அடுத்து 268 294 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து நிதி உறவுகள், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவுகள் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப நடுவண் மாநில அரசுகள் சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் படைத்தவை. ஆனாலும் அதிகாரங்கள் வேறுபடும். 2 பேருமே சட்டம் இயற்றலாம், நடுவண் அரசும் சரி மாநில அரசும் சரி. ஆனா அதுக்கான அதிகாரம்ங்கிறது நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேற வேற இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நடுவண் அரசாங்கத்திடம் தான் இருக்கு. ஓகேவா, அவங்க பிரிச்சிருக்காங்க. சில குறிப்பிட்ட துறைகள் மட்டும்தான் வந்து மாநில அரசு தன்னிச்சையா சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அப்ப நடுவண் அரசு சட்டம் இயற்றக்கூடிய துறைகள் எல்லாமே நடுவண் பட்டியல் அப்படிங்கிறதுல வந்துடும். ஓகேவா, அதுல இருக்கக்கூடிய துறைகள் ஃபுல்லாவே நடுவண் அரசு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டம் இயற்றுவாங்க. அதே மாதிரி சில துறைகளுக்கு மாநில அரசு தன்னிச்சையா சட்டம் இயற்றலாம். அந்த துறைகள் எல்லாமே மாநில அரசுகள் வந்து மாநில பட்டியலில் உள்ள துறைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இன்னொரு துறை இருக்கு, அதுதான் பொதுப்பட்டியல். ஸோ இந்த பொதுப்பட்டியலை பொறுத்தளவுக்கு 2 பேரும் சேர்ந்து, அதாவது நடுவண் அரசும் சரி மாநில அரசும் சரி, இவங்க 2 பேருமே வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். அதுவும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மட்டும். இப்போ இந்த 3 துறைகள் பார்த்தோம்ல, அது என்னென்னு பார்ப்போம். நடுவண் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 துறைகள் இருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி, அப்புறம் மாநிலங்களுக்கு இடையிலான வியாபாரம் மற்றும் வணிகம். ஸோ இது எல்லாமே வந்து நடுவண் பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள். அடுத்து மாநில பட்டியல். ஸோ மாநில பட்டியலில் கிட்டத்தட்ட 61 துறைகள் இருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா மாநிலத்தோட பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்பு, விவசாயம், இந்த துறைகள் எல்லாமே மாநில அரசுக்கான சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கொண்ட துறைகள். பொதுப்பட்டியலில் மொத்தம் 52 துறைகள் இருக்கு. பொதுப்பட்டியல்னா நடுவண் அரசும் மாநில அரசும் சேர்ந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குற்றவியல், சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதார மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள், புத்தகம், அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு, இது எல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்கு. ஸோ இதில் எத்தனை துறைகள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருப்பாங்க, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், GNH அப்படிங்கிறது. அதாவது இது என்ன அப்படின்னா மொத்த மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் யார் இந்த கருத்தை கொண்டு வந்தாங்கன்னா பூட்டான் நாட்டோட அரசு தான். அந்த அரசோட அரசியலமைப்பில் இடம்பெற்றது தான் இந்த கருத்து. இது ஜூலை 18 2008 வந்து பூட்டான் அரசு கொண்டு வராங்க இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த கருத்தை. இந்த பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானோட 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கியே வான்சுக் இவங்க தான் வந்து உருவாக்குறாங்க. 1970 உருவாக்கிறாங்க. பட் நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து 2008 தான். இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு, பண்பாடு மற்றும் நல்ல ஆட்சி ஆகியவற்றை மைய கருத்தாக கொண்டு இந்த குறியீடை வந்து எடுக்கிறாங்க. இயற்கை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளிடையே இசைவை வலியுறுத்தும் வகையில் மக்களிடையே கூட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற குறியீட்டை கொண்டு வராங்க. ஸோ இதை உருவாக்குனது பூட்டான் நாட்டோட அரசு. 1970 4ஆம் அரசராக இருந்த ஜிக்மே சிங்கியே வான்சுக் அப்படிங்கிறவர் தான் இந்த பதத்தை கொண்டு வராரு. பட் அவங்க நடைமுறைப்படுத்தினது ஜூலை 18 2008. இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெசனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.